800 கோடி ரூபாய் விமானத்துக்கு ஆப்பு வச்ச ஈரான். நடுவானில் சுடப்பட்ட அமெரிக்காவின் F-35 திக் நிமிடங்களில் நடந்த அவசர லேண்டிங். மத்திய கிழக்கு நாடுகளில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் அமெரிக்காவின் மிகவும் அதிநவீனமான F-35 போர் விமானம் ஒன்று ஈரானுக்கு எதிரான தாக்குதலை முடித்துவிட்டு திரும்பும் போது அவசரமாக தரையிறக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் $100 மில்லியன் மதிப்புள்ள இந்த 5ஆம் தலைமுறை ஸ்டீல் போர் விமானம் ஈரான் ராணுவத்தால் சுடப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்பட்ட அமெரிக்க மத்திய கமாண்ட் செய்தி தொடர்பாளர் கேப்டன் டிம் ஹாக்கின்ஸ் கூறுகையில், விமானம் பத்திரமாக தரையிறங்கி உள்ளதாகவும் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். பிப்ரவரி மாத இறுதியில் போர் தொடங்கிய பிறகு ஈரானால் அமெரிக்க விமானம் ஒன்று குறிவைக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் முழுமையாக முறியடிக்கப்பட்டு விட்டதாக கூறி வரும் வேளையில் இந்த அவசர தரையிறக்கம் அமெரிக்காவின் பாதுகாப்பு திறன் குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது. இதற்கிடையில் ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களால் வடக்கு இஸ்ரேலில் உள்ள மின் விநியோக கட்டமைப்பு கடுமையாக சேதமடைந்துள்ளது. ஹைபா நகரில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் ஈரானின் கிளஸ்டர் குண்டுகள் தாக்கியதில் கரும் புகை வெளியேறும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளுமே F-35 விமானங்களை பயன்படுத்தி வரும் நிலையில் ஈரானின் இந்த அதிரடி பதிலடி போரின் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தியுள்ளது. There just about everything there is to obliterate, including leadership. The Navy's gone, their Air Force is gone, their anti-aircraft equipment is gone. We're flying wherever we want, Pete. We have nobody even shooting at us. I am tired and humiliated because of Bibi.